தாவேகா ஜோசப் விஜய் அவர்கள் மீண்டும் சேலத்திலே பிரச்சாரம் செய்வதற்காக அனுமதி கேட்டிருக்கிறார். தேர்தல் கமிஷனுக்கு ஏற்கனவே இந்து மக்கள் கட்சி சார்பிலே கோரிக்கை புகார் மனுவை அனுப்பியிருக்கிறோம். தாவேகாவினுடைய அரசியல் பதிவை ரத்து செய்ய வேண்டும். தாவேகா ஒரு அரசியல் கட்சியே கிடையாது. தேர்தல் கமிஷன் விதிமுறைகளின்படி, தேர்தல் ஆணைய விதிமுறைகளின்படி தாவேகா ஒரு நிகழ்ச்சி கூட நடத்தல. 18 வயது பூர்த்தியானவங்களுக்கு தான் கட்சி. ஆனா தாவேகா கூட்டத்தில் என்ன 18 கை குழந்தைகள் எல்லாம் எடுத்துட்டு வர்றாங்க. அவங்க நடத்துற எல்லா நிகழ்ச்சிகளையுமே சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு, வன்முறை, உயிரிழப்பு. 40 பேர் செத்து போயிட்டான். எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்க ஆளுங்கட்சி. ஆனா அவங்களை கைது செய்யல, நடவடிக்கை எடுக்கல. யார் தான் கொண்டா? 40 பேர். அந்த மரணத்துக்கு நீதி என்ன? இந்த குற்றத்துக்கு காரணம் யாரு? வெக்கமா இல்லையா? சிபிஐக்கு வெக்கமா இல்லையான்னு கேக்குறேன் நான். ஏன் நடவடிக்கை எடுக்கல? இந்த மரணங்களுக்கு காரணம் யார்? தாவேகாவா? தாவேகா மேல நடவடிக்கை எடு. சரி, அந்த இடத்துல சட்டம் ஒழுங்கை சரியாக பராமரிக்காமல் பாதுகாப்பு கொடுக்க தவறிய திமுகவா? திமுக மேல நடவடிக்கை எடு. அரசு அதிகாரிகள் மேல நடவடிக்கை எடு. 40 பேர் செத்து போயிருக்கிறான், மறுபடியும் அவன் கூட்டத்துக்கு வர்றாங்கிறான். நீதிமன்றம் இதை வேடிக்கை பார்க்க கூடாது. நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அரசியல் காரணங்களுக்காக பயந்து கொண்டு மறுபடியும் அவங்களோட கூட்டணி சேர்ந்துடலாமா, அவரை கைது பண்ணா மக்கள்கிட்ட அனுதா, இதை பார்க்காதப்பா. 40 பேர் செத்து போயிருக்கிறான். எஃப்ஐஆர் போட்டிருக்கிற எஃப்ஐஆர்ல யார் யார் பேர் இருக்கு, அவங்க மேல என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிற? சிபிஐ எஃப்ஐஆர்லயே அதே பேர் இருக்குது. இத்தனை நாளாகவும் யாரையும் கைது பண்ணல. இதுக்கு மத்தியில் அவங்க இன்னொரு நிகழ்ச்சி எடுத்துக்க அனுமதி கேட்கிறாங்க. ஆகவே அந்த நிகழ்ச்சியை நீதிமன்றமும் தடை செய்ய வேண்டும், காவல்துறையும் தடை செய்ய வேண்டும். திமுக பயந்துக்குது. திமுக ஜோசப், ஏன்னா திமுக தூண்டிவிட்ட டூல் கிட்ட தான் ஜோசப் விஜய். திமுக வேற, தாவேகா வேற அல்ல. ஒவ்வொரு தேர்தலுக்கும் திமுக ஒரு நடிகனை தயார் செய்யும். கடந்த தேர்தலே மக்கள் நீதி மையத்தை தயார் செய்தது கமலஹாசனை வைத்திருந்தது. இப்ப கமலஹாசன் என்னங்கிறாரு, நான் ரிமோட்டை ஏன் உடைச்சேன்னா வேற எவனாவது தூக்கிட்டு போயிருவானு உடைச்சாங்க. நீ கையில் இருக்க டார்ச் லைட்ல கலைஞர் டிவி உடைச்சு போட்டு இப்ப என்னங்கிறான், ரிமோட்டை உடைச்சிட்டாங்கிறாரு. அந்த ரிமோட்டை யார் யார் தூக்கிட்டு போனா? ஜோசப் விஜய் தூக்கிட்டு போயிட்டாரா? அதே கமலஹாசன் தான் இப்ப ஜோசப் விஜய். என்னெல்லாம் திமுக சொல்லுதோ அதையெல்லாம் இவங்க 2 பேர்த்தோட நோக்கம் என்ன? பிஜேபி பக்கம், ஏடிஎம்கே பக்கம் ஓட்டு போயிடக்கூடாது. ஓட்டை பிரிக்கிறதுக்காக திமுக டூல் கிட்டா தான். ஏன் விஜய் மேல நடவடிக்கை எடுக்க தயங்குறான்? அதனால இந்த விஜய் நடத்தக்கூடிய நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சிக்கு தடை விதிக்க வேண்டும் என்கிற கோரிக்கை இந்த நேரத்தில் முன்வைக்கின்றேன். சீமான் அவர்கள் சனாதன இந்து தர்மம் காப்பதற்காக, சனாதன இந்து தர்மம் தான் மாட்டை காப்பாத்தணுங்க, மாடுகளுக்கு மாநாடு போட்டிருக்கிறாரு. ஆனா இன்னொரு பக்கம் வெளிவேசம், மாட்டை தின்னாத்தான் உனக்கு சக்தி வருங்கிறார். மாடு வளர்த்துறதே திங்கிறது தாங்கிறார். இன்னொரு பக்கம் என்ன பண்றாரு? தண்ணீர் மாநாடு. இன்னொரு பக்கம் மலைகளை காப்பாற்ற மாநாடு. இப்ப கடலம்மா மாநாடு. இந்த மாநாடு எல்லாமே சனாதன இந்து தர்மம் சம்பந்தமானதுதான். ஆனா அதுல இளைஞர்கள் யாரும் ஏமாந்து விடக் கூடாது. சீமானவர்கள் யார் அப்பாங்கிறாரு? கோவையில குண்டு வச்ச பாட்சாவை அப்பாங்கிறாரு. இறைமகன் இயேசுவின் மீது ஆணையாக, இயேசு இறைவன், எங்க முருகன் முப்பாட்டன். அவர் எதை கொண்டு வந்து திணிக்கிறாரு பாருங்க. முஸ்லிம்களோடு உரையாடல், கிறிஸ்தவர்களோடு உரையாடல், ஆனா இந்துக்களுக்கு எதிர்ப்பு. இதான் சீமான் நிலைப்பாடு. இந்து வேற, தமிழன் வேற, மறைமுகமாக கிறிஸ்துவத்தை திணிப்பது. இப்ப கடலம்மா மாநாடு நடத்தி கூடங்குளம் அணுகுலையை எதிர்க்கிறாராம். சர்ச்சு சொல்லி இருக்கிறான், தமிழ்நாட்டுக்கு மின்சாரம் வேண்டாம், மின் உற்பத்தி கூடாது. அதை இப்ப சீமான் சர்ச்சோட தான் எஜமான் சீமான். சர்ச்சு தான் சொல்லுது கன்னியாகுமரி மாவட்டத்தில் துறைமுகம் வேண்டாம், சர்ச்சு தான் போராடுது. சர்ச்சோட அந்த கருத்தை சீமான் போறாரு. துறைமுகம் வேண்டாம், துறைமுகம் கேரளாக்கு போயிடுச்சு. ரோடு போட வேண்டாம், சர்ச்சு சொல்லுது. ஸ்டெர்லைட் ஆலை வேண்டாம், சர்ச்சு சொல்லுது. அதை சீமான் செய்யறாரு. இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அவதாரம் சீமான். யார் அவருக்கு எஜமானன்? இந்த சர்ச்சுகள் தான் அவருக்கு எஜமானன். ஏன்னா அவர் செபஸ்டியன் சீமான், அவர் யாக்கோபு மகன், ஆனா வெளியே தமிழ வேஷம். அதனால அவர் நடத்தக்கூடிய கடலம்மா மாநாடு அறிவியல் தமிழன்
அப்துல் கலாம் அவர்கள் கூடங்குளம் அணு உலை பாதுகாப்பானது, அதுல மின்சாரம் தயாரிச்சா நல்லது. ஆனா இவர் என்னங்கிறாரு, அங்க மின் உற்பத்தி கூடாது, கடல்ல மீன் செத்து போயிரும். பொய்யான தகவல், வளர்ச்சிக்கு எதிரான அரசியலை சீமான் முன்னெடுத்திருக்கிறார். வெளியே பேசுறது பார்த்தா வளர்ச்சியா தெரியும், நல்ல என்டர்டைன்மெண்டா இளைஞர்களை கவர்ற மாதிரி பேசுறாரு. ஆனா உள்ள ஆராய்ச்சி பண்ணி பாருங்க, அது முழுக்க முழுக்க பிரிவினைவாதம், தேச விரோதம். எனவே சீமான் அவர்கள் குறித்து எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். ஏன்னா சீமான் ஏற்கனவே காஷ்மீர் பிரிவினைவாதி யாசின் மாலிக்க கூட்டிட்டு வந்து தமிழ்நாடு தனித்து பேசுறவர். அதனால சீமான் விஷயத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைக்கின்றேன்.